வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் இதில் பயிற்சி 1ல் 2ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் சமன்பாடுகளை கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்க. இங்கே ஒரு 5 சமன்பாட்டு தொகுப்புகள் இருக்குது. இதை கிராமரின் விதியை பயன்படுத்தி நம்ம தீர்க்கணும். கிராமரின் விதினா என்னென்னா, எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் எக்ஸ் பை டெல்லு, ஒய்யோட மதிப்பு வேணும் அப்படின்னா டெல் ஒய் பை டெல்லு, இசட்டோட மதிப்பு வேணும் அப்படின்னா டெல் இசட் பை டெல்லு. சரியா? இதுதான் கிராமரின் விதி. இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், முதல் சமன்பாட்டு தொகுப்பு எடுத்து எழுதிக்கலாமா? 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 7. ரெண்டாவது இது 3x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 9. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அணி சமன்பாட்டை நம்ம உருவாக்கணும். இதில் பாருங்கள், எக்ஸ் ஒய்யோட கெழு 2 3, இதில் எக்ஸ் ஒய்யோட கெழு 3 5. இதில் என்ன மாறி இருக்குது? எக்ஸ் ஒய் இருக்குது, வேரியபிள் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்குது? 7 9. சரியா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டெல் கண்டுபிடிக்கணும், டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். முதல்ல டெல் கண்டுபிடிக்கலாமா? டெல்லுனா என்னென்னா, இந்த ஏன்ற அணியை தான் நம்ம டெல்லுன்னு எடுக்கணும். இதான் என்ன வடிவம்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏன்ற அணி தான் டெல். என்ன இருக்குது பாருங்கள், 2 3 3 5 ஈக்குவல் டு, விரிவுபடுத்தலாமா? 2 10 மைனஸ் 3 9. இதை மைனஸ் பண்ணணும். சரியா? அப்போ 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டெல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், டெல் எக்ஸ். டெல் எக்ஸ்னால் இதான் என்னது? எக்ஸு. இந்த முதல் நிரல் எடுத்துகிட்டு இதை பிரதியிடணும். 7 9. ரெண்டாவது நிரல் எந்த மாற்றமும் இல்லை, 3 5. இப்போது மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? 7 5 35 மைனஸ் பண்ணணும். 9 3 27. 35ல் 27 மைனஸ் பண்ணால் 8. அதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல் ஒய். டெல் ஒய்னா இந்த டெல்லில் இது எக்ஸு, இது ஒய். ஒய்க்கு பதிலாக இந்த பிஏ பிரதியிடணும். பாருங்கள், 2 3 முதல் நிரல் அப்படியே வந்து ரெண்டாவது நிரலுக்கு பதிலாக இது 7 9 ஈக்குவல் டு 9 18 மைனஸ் என்ன வரும்? 3 21. வேறு ஒரு கழிப்பு இல்லையா? 21லேருந்து 18 கழிச்சா 3, பெரிய நம்பர் மைனஸாக மைனஸ் 3. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் எக்ஸ் பை டெல். டெல் எக்ஸோட மதிப்பு 8 பை டெல்லோட மதிப்பு 1. அப்போ 8 பை 1 8 தான். அதுக்கு அடுத்து பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல். டெல் ஒய் பை டெல். டெல் ஒய்யோட மதிப்பு மைனஸ் 3, டெல்லோட மதிப்பு 1. அப்போ மைனஸ் 3 பை 1னா மைனஸ் 3 தான். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 8, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3. இதான் முதல் இதோட தீர்வுகள். இப்போது ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது கொடுத்துருக்க சமன்பாட்டு தொகுப்பு எடுத்து அப்படியே எழுதுவோம். என்ன இருக்குது? 5x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 17. அதுக்கடுத்தது 3x ப்ளஸ் 7y ஈக்குவல் டு 31. சரியா? இப்போ பாருங்கள், இது அணி வடிவத்துக்கு மாற்றணும். எக்ஸ் ஒய்யோட கெழு 5 3, இதில் எக்ஸ் ஒய்யோட கெழு 3 7. என்ன எழுதணும்? மாறி என்ன இருக்குது? வேரியபிள் எக்ஸ் ஒய் இருக்குது. ஈக்குவல் டு வலது பக்கம் 17 31. சரியா? இது வந்து அணி வடிவம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ நமக்கு டெல் வேணும். டெல்லுனா என்னென்னா, ஏன்ற அணி தான் டெல். ஏன்ற அணி என்ன? 5 3 3 7. இதுதான் டெல்லுன்ற அணிக்கோவை. அணிக்கோவையை எடுக்கணும். சரியா? இப்போ சுருக்கிடலாமா? 7 35 மைனஸ் பண்ணணும். 3 9. 35ல் 9 மைனஸ் பண்ணால் 26. அதுக்கடுத்து பாருங்கள், டெல் எக்ஸ் நமக்கு வேணும். டெல் எக்ஸ் வேணும்னா இந்த முதல் நிரலுக்கு பதிலாக இதை நம்ம பிரதியிடணும். 17 31. ரெண்டாவது நிரல் எந்த மாற்றமும் இல்லை, 3 7. சரியா? இப்போ பாருங்கள், இதை பெருக்கலாமா? 17 7 பெருக்க போகிறோம். 7 49, மிச்சம் 4, 1 7 7 4 11 119. 17 7 பெருக்குனா 119 மைனஸ் பண்ணணும். 3ஐயும் 31ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 93. இப்போ பாருங்கள், மைனஸ் பண்ணிக்கலாமா? பாருங்கள்,
9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 6, 11 9 மைனஸ் 2 26. அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன வேணும்? டெல் ஒய் வேணும். அப்போது டெல்லில் இந்த ஒய் ரெண்டாவது நிரல் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இதை நம்ம மாற்றணும். இப்போ முதல் நிரல் எந்த மாற்றமும் இல்லை, 5 3 3 7க்கு பதிலாக 17 31. சரியா? ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் 5 31 5 31 பேருக்குன்னா 155 மைனஸ் 3 17 51. 155லேருந்து 51 மைனஸ் பண்ணால் 104. இப்போ பாருங்கள் நம்ம கிராமரின் விதியை பயன்படுத்தலாம். கிராமரின் விதிப்படி எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்லு. டெல் எக்ஸோட மதிப்பு 26, டெல்லோட மதிப்பு 26. 26 கொண்டு வகுத்தா 1. அதுக்கடுத்து ஒய் பாருங்கள், டெல் ஒய் பை டெல்லு. டெல் ஒய்யோட மதிப்பு 104 பை டெல் ஒய்யோட மதிப்பு 104, டெல்லோட மதிப்பு 26. கேன்சல் பண்ணுங்கள். 1 26 26, 4 26 104. அப்போ ஒய்யோட மதிப்பு 4. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 4. இதுதான் ரெண்டாவது சமன்பாட்டு தொகுப்போட தீர்வு. அடுத்தது மூணாவது பாருங்கள். கொடுத்திருந்த சமன்பாட்டு தொகுப்பு எடுத்து எழுதிட்டோம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அணி சமன்பாடை உருவாக்க போகிறோம். எக்ஸ் ஒய் இசட்டோட கெழு, எக்ஸோட கெழு 2, ஒய்யோட கெழு 1, இசட்டோட கெழு -1. அதே மாதிரி இதில் எக்ஸ் ஒய் இசட் எல்லாத்தோட கெழு 1 தான், 1 1 1. இதில் எக்ஸோட கெழு 1, ஒய்யோட கெழு -2, இசட்டோட கெழு -3. இதில் எத்தனை மாறி இருக்குது? எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிள் இருக்குது. அப்போ எக்ஸ் ஒய் இசட் இது எல்லாமே எதுக்கு சமமாக இருக்குது? 3 1 4க்கு சமமாக இருக்குது. இதான் என்னது? நமக்கு தேவையான அணி சமன்பாடு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போது கிராமரின் விதியை பயன்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும்? டெல் வேணும். டெல்லுன்றது என்ன அப்படின்னா ஏன்ற அணி. இந்த ஏன்ற அணியை தான் நம்ம அணிக்கோவையாக எடுக்கணும். இங்கே இருக்கு இல்லையா, 2 1 -1 1 1 1 1 -2 -3 அணிக்கோவை எடுத்துகிட்டு இப்போ இதை விரிவுபடுத்த போகிறோம். விரிவுபடுத்த இந்த குறியீடு முக்கியம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ பாருங்கள் 2 இருக்கா, இந்த 2 இருக்கக்கூடிய நிறை நிரலை நம்ம மறைச்சிடணும். 2 இருக்கக்கூடிய நிறை நிரலை மறைச்சிட்டு நம்ம பெருக்கணும். பாருங்கள் பெருக்கலாமா? 1ஐயும் -3ஐயும் பெருக்குனா -3 மைனஸ் பண்ணணும். 1ஐயும் -2 பேர்னா -2, இங்கே ஒரு மைனஸ், அப்போ +2 மாறிடும். அதுக்கு அடுத்தது 1 என்ன 1 இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் -1. இந்த 1 இருக்கக்கூடிய நிறை நிரலை மறைச்சிருங்க, மறைச்சிட்டு பெருக்குங்க. 1ஐயும் -3ஐயும் பேர்னா -3 மைனஸ் பண்ணணும், ஓர் 1 1. அதுக்கு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், அப்போ -1. இந்த 1 இருக்கக்கூடிய நிறை நிரலை மறைச்சிருவோம். மறைச்சிட்டு 1ஐயும் -2 பேர்னா -2 மைனஸ் பண்ணணும், ஓர் 1 1. சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 2 இன்ட்டு -3 + 2 என்ன வரும்? -1. -1 2 ஒரே குறி கூட்டினா 4 என்ன 4? -4. -1 2 ஒரே குறி கூட்டினா என்ன வரும்? 3 என்ன 3? -3. ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, ஓ 2 2 என்ன 2? -2. இங்கே மைனஸ் மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு 1 4 4 மைனஸ் மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு 1 3 3 ஈக்குவல் டு 3 4 கூட்டினா 7 7 2 கழிச்சா 5. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டெல்லோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டெல் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டெல் எக்ஸ்னா பாருங்கள் இது இருக்கு இல்லையா, இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இதை மாற்றணும். இல்லை இந்த டெல்லை கூட பார்த்துங்க. இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸு, இது ஒய் இசட்டு. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இது பி எழுதணும். 3 1 4 எழுதணும். அதாவது முதல் நிரலை மட்டும் மாற்றணும். 3 1 4. ரெண்டாவது எந்த மாற்றமும் இல்லை. 1 1 -2 1 1 -2. அதேமாதிரி 3 எந்த மாற்றமும் இல்லை. -1 1 -3. இப்போது இதோடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? குறியீடு முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு விரிவுபடுத்த போகிறோம். இப்போ என்ன செய்யணும்? இந்த 3 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சிடணும். மறைச்சிடுவோமா? இப்போ பாருங்கள் 1ஐ -3 பேருக்குனா -3 மைனஸ் பண்ணணும். 1ஐ -2 பேருனா -2 இங்கே ஒரு மைனஸ் +2. அதுக்கடுத்து பாருங்கள் -1 இல்லையா, -1 இந்த -1 இருக்கக்கூடிய நிலை மறைச்சிடும். மறைச்சிட்டோம்னா
என்ன இருக்குது பாருங்கள், 1 மைனஸ் 3 பெருக்குனா -3 மைனஸ் பண்ணணும் 1 4 4. அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -1. அந்த -1 எழுதிக்கிட்டு அது இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம். 1 -2 பெருக்குனா -2 மைனஸ் பண்ணணும் 1 4 4. இப்போ சுருக்கிடலாமா? சுருக்கிட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும்? டெல் எக்ஸ் கிடச்சிரும். ஈக்குவல் டு 3 இன்ட்டு -3 + 2 என்ன வரும்? -1. -3 மைனஸ் ஒரே குறி கூட்டினா 7 -7 -1 2 ஒரே குறி கூட்டினா 6 என்ன 6 -6. சுருக்கிடுங்க. 3ஐயும் -1 பெருக்குனா -3 ஒரு 7 என்ன 7 +7 -1 ப்ளஸ் ஒரு 7 -1 ப்ளஸ் ஒரு 6 ஈக்குவல் டு 6 7ஐயும் கூட்டினா 13 13ல் 3 மைனஸ்னா 10. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டெல் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல் ஒய். கண்டுபிடிக்கலாமா? டெல் ஒய் அப்படின்னா இந்த டெல்லுன்ற அணியில் இது எக்ஸு இது ஒய் இசட். ஒய்க்கு பதிலாக இந்த 3 1 மாற்றணும். மாற்றலாமா? பாருங்கள், முதல் நிரல் எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்குது? 2 1 1. ரெண்டாவது நிரலுக்கு இதை மாற்றணும். 3 1 4 3 1 4. மூன்றாவது நிரல் எந்த மாற்றமும் இல்லை. -1 1 -3 -1 1 -3. இப்போது இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். எப்பயும் போல் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் விரிவுபடுத்தலாமா? ஈக்குவல் டு 2 இன்ட்டு இப்போ இந்த 2 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைக்க போகிறோம். மறைச்சிடுவோமா? 2 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சாச்சு. பெருங்க 1 3 3 என்ன 3 -3 மைனஸ் பண்ணணும் 1 4 4. அதுக்கடுத்தது -3 எழுதிக்கிட்டு இந்த -3 இருக்கக்கூடிய நிரலை மறைச்சிடணும். சரியா? 1 -3 பெருக்குனா -3 மைனஸ் பண்ணணும் 1 1. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, அப்போ -1 தான். இந்த -1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிடுங்க. 1 4 4 மைனஸ் பண்ணணும் 1 1. சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒரே குறி கூட்டினா 7 என்ன 7 -7 -3 இன்ட்டு ஒரே குறி கூட்டினா என்ன வரும்? 4 என்ன 4 -4 -1 இன்ட்டு 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3 ஈக்குவல் டு பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணால் மைனஸு 7 14 மைனஸ் ப்ளஸ்ஸு 3 12. இங்கே என்ன வரும்? -3. சரியா? ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் -14 -3 அப்போ -17 -17 + 12 என்ன வரும்? -5. புரிஞ்சுதா? பாருங்கள் ரெண்டு ஒரே குறி கூட்டினா 17 -17 -17 + 12 வேறு வேறு குறி கழிச்சு 5 பெரிய நம்பர் -5. சரியா? அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல் இசட். டெல் இசட்னா என்ன செய்யணும்னா பாருங்கள் முதல் நிரல் ரெண்டாவது மாறாது, மூணாவதுல மட்டும் இந்த 3 1 மாற்றணும். மாற்றிக்கலாமா? முதல் நிரல் 2 1 1. அதுக்கடுத்தது ரெண்டாவது மாறாது 1 1 -2 3 மாற்றணும். பாருங்கள் இந்த மூன்றாவது என்ன மாற்றணும்? 3 1 மாற்றணும். 3 1 4. இப்போது இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 2. இந்த 2 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சிடுவோமா? பாருங்கள் 2 இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிட்டோம்னா 1 4 4 மைனஸ் பண்ணணும் 1 2 -2 இங்கே ஒரு மைனஸ் அப்போ +2 மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்கள் -1 -1. இந்த -1 இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிட்டோம். 1 4 4 மைனஸ் பண்ணணும் 1 1. அதுக்கடுத்து என்ன இருக்குது பாருங்கள் +3. இந்த 3 இருக்க நிறைய மறைச்சிடுவோம். +3 1 2 என்ன 2 -2 மைனஸ் பண்ணணும் 1 1. இது சுருக்கிடலாமா? பாருங்கள் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 2 கூட்டினா 6 -1 இன்ட்டு 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒரே குறி கூட்டினா 3 என்ன 3 -3 ஈக்குவல் டு 12 மைனஸ் 1 3 3 ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸு என்ன வரும் பாருங்கள் 3 9 ஈக்குவல் டு இந்த இடத்துல 12 2 ஒரே குறி கூட்டினா 12 என்ன 12 -12 12 0. சரியா? இப்போ பாருங்கள் கிராமரின் விதிப்படி நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நிபந்தனை? டெல் எக்ஸ் பை டெல்லு. ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் ஒய் பை டெல்லு. இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் இசட் பை டெல்லு. கண்டுபிடிக்கலாமா? முதல்ல எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்.
டெல் எக்ஸோட மதிப்பு 10, டெல்லோட மதிப்பு 5. அப்போது 10/5. ஆன்சர் என்ன? 2. ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10. அப்போ எக்ஸோட மதிப்பு 2. ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் ஒய்/ஒய். டெல் ஒய்யோட மதிப்பு -5, டெல்லோட மதிப்பு 5. அப்போ என்ன வரும்? -5/5. கேன்சல் பண்ணுங்கள். ஓரஞ்சு 5, ஓரஞ்சு 5. 1 என்ன? 1 -1. இசட் டெல் இசட்/டெல். டெல் இசட்டோட மதிப்பு 0, டெல்லோட மதிப்பு 5. தொகுதியில் 0 வந்துச்சுன்னா அதோட மதிப்பு என்ன? 0. தேர்ஃபோர் தீர்வுகள் என்ன? எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு -1, இசட்டோட மதிப்பு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான 3வது தொகுப்போட தீர்வுகள். அடுத்தது 4வது பாருங்கள். அவங்க கொடுத்துருந்த சமன்பாட்டு தொகுப்பு எடுத்து நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன வேணும்? அணி சமன்பாடு வேணும். இல்லை எக்ஸ் ஒய் இசட்டோட கேள்வி பாருங்கள். எக்ஸோட கேள்வி 1, ஒய்யோட கேள்வி 1, இசட்டோட கேள்வி 1. இதில் எக்ஸோட கேள்வி 2, ஒய்யோட கேள்வி 3, இசட்டோட எதுவுமே இல்லை. 1 என்ன? 1 -1. அப்போ 2, 3, -1. இதில் எக்ஸோட கேளு 6, ஒய்யோட கேளு -2, இசட்டோட கேளு -3. இதில் எத்தனை மாறி இருக்குது? வேரியபிள் 3 இருக்குது. எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பி. எது? 6, 5, -7. இதான் என்னது? நமக்கு தேவையான அணி சமன்பாடு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. கிராமரின் விதியை நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ டெல் வேணும். டெல்லுன்றது என்ன அப்படின்னா ஏன்ற அணி. இந்த ஏன்ற அணி இருக்குது, அதான் நம்ம டெல்லாக எடுப்போம். 1, 1, 1, 2, 3, -1, 6, -2, -3. இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். அப்படின்னா இந்த அணியை நம்ம அணிக்கோ எடுத்து விரிவுபடுத்த போகிறோம். குறியீடு முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு இந்த 1 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சிடணும். இந்த 1 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டு நம்ம பெருக்க போகிறோம். பாருங்கள், 3ஐயும் -3ஐயும் பெருக்குனா -9. மைனஸ் பண்ணணும். பாருங்கள், -- ப்ளஸ். 2 +2. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆயிரும் 2. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள் 1 என்ன? 1 -1. இந்த குறியீடு முக்கியம். இந்த 1 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டு இது பெருக்குங்க. 2ஐயும் -3ஐயும் பெருக்குனா -6. மைனஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸு 1 6 -6. இங்கே ஒரு மைனஸ். அப்போ என்ன ஆயிரும்? +6 மாறிடும். அதுக்கடுத்து +1 இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிருவோம். என்ன இருக்குது பாருங்கள், என்ன 1 இருக்குங்க? +1 தானே. அந்த +1 எழுதிக்கலாம். மறைச்சிட்டோம். 2ஐயும் -2 பேர்னா -4. மைனஸ் பண்ணணும். 3 6 18. இது சுருக்கிடலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஒரே குறி கூட்டினா 11. என்ன 11? -11 -1. 6 -6 0. ப்ளஸ் 1 இன்ட்டு ஒரே குறி கூட்டினா என்ன வரும்? 22. என்ன 22? -22. 1ஐயும் -11 பேர்னா -11. -1ஐயும் 0 பேர்னா 0. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு 22 22. இப்போ பாருங்கள், -11 -22. அப்போ என்ன வரும்? -33. சரியா? ஒரே குறினா கூட்டி அந்த குறியீடை எழுதணும். இதான் என்னது? டெல்லு. சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல் எக்ஸ். டெல் எக்ஸ்ன்னா என்ன செய்யணும்னா, இந்த டெல் இருக்கு இல்லையா, இதில் இந்த முதல் நிரல் தான் எக்ஸு. இதுக்கு பதிலாக இதை நம்ம பிரதிக்கணும். 6 5 -7. அப்போ 6 5 -7. மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை. 1 3 2. 1 3 என்ன? 2 -2. 1 -1 -1. இப்போ இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? ஈக்குவல் டு குறியீடு முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ பாருங்கள், 6 இன்ட்டு இந்த 6 இருக்கக்கூடிய நிரல் நம்ம மறைச்சிக்கலாமா? 6 இருக்கக்கூடிய நிரலை மறைச்சாச்சு. இப்போ பாருங்கள், பெருகுமா? 3 9. என்ன 9? -9. மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண ப்ளஸ்ஸு 2 +2. இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறிடும். அதுக்கு அடுத்தது 1 என்ன? 1 -1. இந்த -1 இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிருங்க. 3 15. என்ன 15? மைனஸ் இருக்குதா? -15 மைனஸ் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ் 7 7 +7. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ -7 மாறிடும். அதுக்கு 1 என்ன? 1 +1. இந்த +1 இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிருவோம். 2 10. என்ன 10? -10 மைனஸ் பண்ணணும். 7 3 21. என்ன 21? -21. இங்கே ஒரு மைனஸ், அப்போ +21 மாறிவிடும். சரியா? சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 6 இன்ட்டு 9 2 கூட 11. என்ன 11? -11. -1 இன்ட்டு கூட்டினா 22. என்ன 22? -22.
ப்ளஸ் 1 இன்ட்டு 21லேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 10 மைனஸ் பண்ணால் 11 சரியா? ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 66 மைனஸே மைனஸ் பண்ண ப்ளஸ்ஸு ஒரு 22 22 இந்த இடத்துல ஒரு 11னா 11 ஈக்குவல் டு பாருங்கள் 11 22 33 அப்போ மைனஸ் 66 ப்ளஸ் 33 அப்போ வேறு குறி கழிச்சா என்ன வரும்? 33 பெரிய நம்பர் மைனஸ் 33 அப்போ ஆன்சர் மைனஸ் 33. இது எதோட மதிப்பு? டெல் எக்ஸோட மதிப்பு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல் ஒய். டெல் ஒய்னா என்ன செய்யணும்னா பாருங்கள், இது எக்ஸு, இது ஒய், இது இசட். இந்த டெல்லில் இந்த ரெண்டாவது நிரலுக்கு பதிலாக இந்த 6 5 மைனஸ் 7 பிரதியிடணும். மிச்சது எதுவும் மாற்றம் இல்லை. முதல் நிரல் எந்த மாற்றம் இல்லை. 1 2 6 அதுக்கு அடுத்தது 6 5 மைனஸ் 7 இதை மட்டும் தான் மாற்றிருக்கோம். மூன்றாவது நிரல் மாற்றம் இல்லை. 1 -1 -3 சரியா? இப்போ பாருங்கள், இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். குறியீடு முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த 1 இருக்கக்கூடிய நிரலை மறைச்சிடலாமா? 1 இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிட்டோம். ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ண மைனஸு I3 15 மைனஸ் பண்ணணும். இதை பெருக்கினா என்ன வரும்? ப்ளஸ் 7. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் 7. அதுக்கடுத்து பாருங்கள் 6. என்ன 6? -6. இந்த -6 எழுதிக்கிட்டு அந்த 6 இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிருங்க. 2ஐயும் -3 பெருக்குனா -6 மைனஸ் பண்ணணும். ஒரு 6 என்ன 6? -6 இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் 6 மாறிடும். அதுக்கடுத்து பாருங்கள் 1 என்ன 1? +1. இந்த +1 இருக்கக்கூடிய நிறைய மறைச்சிருவோம். மறைச்சிட்டோம்னா 7 14 என்ன 14? -14 அங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 7 14 மைனஸ் பண்ணணும். -6 5 30 சுருக்கிடலாமா? பாருங்கள் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2 கூட்டினா 22. என்ன 22? -22 -6 இன்ட்டு +6 -6 0 ப்ளஸ் 1 இன்ட்டு கூட்டினா என்ன வரும்? 44. என்ன 44? -44. 1 -22 பேர்னா -22. 6 0 பேருக்குனா 6. இந்த இடத்துல ப்ளஸ்ஸை மைனஸ் -44. இப்போ பாருங்கள் ரெண்டும் ஒரே குறி. அப்போ கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? -66 -66 டெல் ஒய்யை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம கடைசி என்ன வேணும்? டெல் இசட் வேணும். டெல் இசட்னா என்ன செய்யணும்? இந்த டெல் இருக்கு இல்லையா? இதில் முதல் நிரல் இது எக்ஸு, இது ஒய், இது இசட். இசட்டுக்கு பதிலாக இதை மாற்றணும். 6 5 7 இருக்கு இல்லையா? இதை மாற்றணும். அப்போது முதல் நிரல் எந்த மாற்றமும் இல்லை. 1 2 6. மூன்றாவது இதுவும் ரெண்டாவது எந்த மாற்றமும் இல்லை. 1 3 -2. மூணாவது நிரலுக்கு பதிலாக இந்த பீன்ற அணி எழுதணும். 6 5 -7 சரியா? இதை விரிவுபடுத்த போகிறோம். குறியீடு முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு இந்த 1 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைக்க போகிறோம். மறைச்சிடுவோமா? பாருங்கள் ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ண மைனஸு 3 21 மைனஸ் பண்ணணும். 2ஐயும் -2 5 -10 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் 10. அதுக்கடுத்து பாருங்கள் 1 என்ன 1? -1. அந்த -1 இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிருவோம். மறைச்சி இதை பெருக்குங்க. 2ஐ -7 பெருக்குனா -14 மைனஸ் பண்ணணும். 5 30. அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ் 6. இந்த ப்ளஸ் 6 இருக்கக்கூடிய நிறையெல்லாம் மறைச்சிருவோம். மறைச்சிட்டு பெருக்குங்க. 2ஐ -2 பெருக்குனா -4 மைனஸ் பண்ணணும். 6 18 6 18 சுருக்கிடலாமா? பாருங்கள் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 இன்ட்டு இந்த இடத்துல வேறு போய் கழிப்போம். 21லேருந்து 10 கழிச்சா 11. பெரிய நம்பர் -11 -1 இன்ட்டு இது இப்போ கூட்டுங்க. ஒரே குறி தானே கூட்டணும். கூட்டினா 44. என்ன 44? -44. அதுக்கடுத்து ப்ளஸ் 6 இன்ட்டு 2 ஒரே குறி கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 22. என்ன 22? -22 ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள் 1ஐ -11 பேருக்குனா -11 மைனஸ் ப்ளஸ் 44. இந்த இடத்துல ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் -6 22 132 132. இப்போ பாருங்கள் இது எல்லாம் ஒரே குறி. அதாவது -132 -11 ஒரே குறினா கூட்டும். கூட்டினா 3 4 1 143. என்ன 143? -143. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 44. கழிச்சா என்ன வரும் பாருங்கள் 13 13 4 கழிச்சா 9. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 3. அப்போ 13 13 4 கழிச்சா 9 என்ன வரும்? 99. பெரிய நம்பருக்கு -99
-99 -99 இங்கே பாருங்க -11 -132 ஒரே குறி கூட்டினா என்ன வருது -143 -143 +44 வேறு குறி அப்போ கழிக்கணும் 143 44 கழிச்சோம்னா 99 பெரிய நம்பர் -99 இதான் என்னது டெல் இசட் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் எக்ஸ் பை டெல்லு, அதே மாதிரி ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் ஒய் பை டெல்லு, இசட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் இசட் பை டெல்லு எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோமா பாருங்க. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது எக்ஸு, டெல் எக்ஸ் பை டெல். டெல் எக்ஸோட மதிப்பு -33, டெல்லோட மதிப்பு -33. அப்போது -33 பை -33 மைனஸ் மைனஸ் கேன்சல் 33 ஒரு 33 50 அப்போ 1. ஒய் பாருங்கள் டெல் ஒய் பை டெல், டெல் ஒய்யோட மதிப்பு -66, டெல்லோட மதிப்பு -33 அப்போ -66 பை -33 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஒரு 33 33 ரெண்டு 33 66 அப்போ 2. அதுக்கடுத்து பாருங்க டெல் இசட், இசட் கண்டுபிடிக்க போகிறோம். டெல் இசட்டோட மதிப்பு 99, டெல்லோட மதிப்பு -33 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஒரு 33 33 மூணு 33 99 அப்போது இசட்டோட மதிப்பு 3. தேர்ஃபோர் தீர்வுகள் எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 2, இசட்டோட மதிப்பு 3. இதுதான் 4வது சமன்பாட்டு தொகுப்போட தீர்வுகள். அடுத்தது 5வது சமன்பாட்டு தொகுப்பு பாருங்க, கொடுத்துட்டு எடுத்து எழுதிட்டோம். நமக்கு என்ன வேணும், அணி சமன்பாடு வேணும். அப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட கெழுக்கள், எக்ஸோட கெழு 1, ஒய்யோட கெழு 4, இசட்டோட கெழு 3. இங்கே பாருங்க எக்ஸோட கெழு 2, ஒய்யோட கெழு -6, இசட்டோட கெழு +6. இங்கே எக்ஸோட கெழு 5, ஒய்யோட கெழு -2, இசட்டோட கெழு 3. இது என்ற அணி. அதுக்கு எக்ஸ்ன்ற அணியில் மாறி வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் இருக்கா, இது ஈக்குவல் டு பி. அப்போ 2 -3 -5 இதுதான் அவங்க கொடுத்துருந்த சமன்பாட்டு தொகுப்போட அணி சமன்பாடு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போது நம்ம கிராமரின் விதியை பயன்படுத்துறதுனால நமக்கு டெல்லோட மதிப்பு வேணும். அப்போ டெல் அப்படின்னா என்னன்னா இந்த ஏன்ற அணி தான். 1 4 3 2 -6 6 5 -2 3 சரியா. இந்த அணியை அணிக்கோவையை எடுத்துக்கிடணும். இப்போ இதை விரிவுபடுத்த போகிறோம். விரிவுபடுத்தணும் இந்த குறியீடு முக்கியம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் பாருங்கள் 1 இன்ட்டு இந்த 1 இருக்கக்கூடிய நிறை நிரலை நம்ம மறைச்சிடுவோமா, மறைச்சிட்டு தான் நம்ம மிச்சம் இருக்கிறத சுருக்கணும். -6 3 பேருக்குன்னா -18 மைனஸ் பண்ணணும், -2 6 -12 இங்கே ஒரு மைனஸ் அப்போ +12 மாறிடும். அதுக்கடுத்து பாருங்கள் 4 என்ன 4 -4, இந்த -4 இருக்கக்கூடிய நிறைய மறைப்போம், மறைச்சிட்டோம். இப்போ பாருங்கள் 2 3 6 மைனஸ் பண்ணணும், 6 5 30. அதுக்கடுத்து பாருங்கள் 3 என்ன 3 +3, அந்த 3 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சிருவோம். மறைச்சிட்டு 2 -2 பேருனா -4 மைனஸ் பண்ணணும், 5 -30 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ +30 சரியா. சுருக்கலாமா பாருங்கள் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வேறு குறி அப்போ கழிக்கணும். 18லேருந்து 12 கழிச்சு 6 பெரிய நம்பருக்கு -6 -4 வேறு ஒரு கழிப்போம். 30லேருந்து 6 கழிச்சா 24 பெரிய நம்பருக்கு -24 ப்ளஸ் 3 இன்ட்டு 30லேருந்து 4 கழிச்சா 26 ஈக்குவல் டு 1 -6 பேருனா -6 மைனஸ் மைனஸ் பண்ணா ப்ளஸ்ஸு 4 24 பேருக்குனா 96 ப்ளஸ் 3 26 பேருக்குனா 78. இப்போ பாருங்கள் 96 78 கூட்ட போகிறோம். கூட்டினா என்ன வரும் பாருங்கள் 8 6 14 14க்கு 4 மிச்சம் 1 17 174. 174 எதை மைனஸ் பண்ணால் 6 மைனஸ் பண்ணோம். அப்போ 14 6 மைனஸ் பண்ணால் 8. இந்த இடத்துல என்ன இருக்கும் 6 அப்படியே வந்துடும், 1 அப்படியே. அப்போ 168 168 இதான் என்னது டெல்லோட மதிப்பு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல் எக்ஸ். டெல் எக்ஸ்னா இந்த டெல் இருக்குல்ல, இதை எக்ஸு ஒய் இசட், இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை எழுதணும். 2 -3 -5 அப்போ முதல் நிரல் 2 -3 -5. ரெண்டாவது பாருங்கள் எந்த மாற்றமும் இல்லை, 4 -6 -2. மூணாவது எந்த மாற்றமும் இல்லை, 3 6 3 சரியா.
இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். எப்பயும் போல குறியீடு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ பாருங்கள் 2, இந்த 2 இருக்கக்கூடிய நிறை நிரலை நம்ம மறைச்சிக்கலாமா? 2 இருக்கக்கூடிய நிறை நிரலை மறைச்சிட்டு மிச்சத்தை பெருக்க போகிறோம். பாருங்கள், மைனஸ் 6 3 பெருக்குனா மைனஸ் 18 மைனஸ் பண்ணணும். 2ஐயும் மைனஸ் 6ஐயும் மைனஸ் 2 மைனஸ் 12, இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் 12. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்கள் 4. என்ன 4? மைனஸ் 4. இந்த மைனஸ் 4 இருக்கக்கூடிய நிறையில மறைக்கணும். மைனஸ் 3 பேருனா மைனஸ் 9 மைனஸ் பண்ணணும். 6 5 30 மைனஸ் 30, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 30. அதுக்கு அடுத்து பாருங்கள் 3 ப்ளஸ் 3. இந்த 3 இருக்கக்கூடிய நிரலை அவன் மறைச்சிருவான். என்ன வரும் பாருங்கள், மைனஸ் 3ஐயும் மைனஸ் 2 பேருனா ப்ளஸ் 6 மைனஸ் பண்ணணும். மைனஸ் மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் 30, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் 30 சுருக்கிடலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேறு குறி கழிச்சா 6, பெரிய நம்பர் மைனஸ் மைனஸ் 6, மைனஸ் 4 இன்ட்டு 30ல் 9 மைனஸ் பண்ணால் 21, ப்ளஸ் 3 இன்ட்டு வேறு குறி மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் 30ல் 6 மைனஸ் 24, பெரிய நம்பருக்கு மைனஸ் 24, ஈக்குவல் 2 மைனஸ் 6 பேர்னா மைனஸ் 12, மைனஸ் 4 21 84, ப்ளஸ் மைனஸ் பேருக்குனா மைனஸ் என்ன வரும் பாருங்கள், 3 24 72, ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் என்ன செய்ய போகிறோம், எல்லாம் ஒரே குறி தான். அப்போ கூட்டணும். 12ஐயும் 84ஐயும் கூட்டினா 86, 96, 96ஐயும் 72 கூட்டினா 168. சரியா? இதான் என்னது, டெல் எக்ஸோட மதிப்பு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல் ஒய். அப்போ டெல் ஒய்னா இந்த டெல்லில் இது எக்ஸு, இது ஒய் இசட். இந்த ஒய் இருக்கு இல்லையா, இந்த 2வது நிரலுக்கு பதிலாக இதை எடுத்து எழுதணும். எழுதிக்கலாமா? பாருங்கள், டெல் ஒய் ஈக்குவல் டு முதல் நிரல் எந்த மாற்றம் இல்லை, 1 2 5. 2வது நிரலில் அந்த பியோட மதிப்பை எழுதணும், 2 மைனஸ் 3 மைனஸ் 5. 3வது எந்த மாற்றம் இல்லை, 3 6 3. சரியா? இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த 1 ப்ளஸ் 1 தானே, இந்த 1 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சிடலாமா? பாருங்கள், மிச்சத்தை பெருக்குங்க. மைனஸ் 3ஐயும் 3ஐயும் பெருக்குனா மைனஸ் 9 மைனஸ் பண்ணணும். 5 30, மைனஸ் 30, இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் 30. அதுக்கடுத்து பாருங்கள் 2. என்ன 2? மைனஸ் 2. இந்த மைனஸ் 2 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிருவோம். 2 3 6 மைனஸ் பண்ணணும். 6 5 30. அதுக்கடுத்து பாருங்கள் 3. என்ன 3? ப்ளஸ் 3. இந்த ப்ளஸ் 3 எழுதிக்கிட்டு அது இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம். 2 5 10. என்ன 10? மைனஸ் 10. மைனஸ் இப்போ பாருங்கள் இதை பெருக்கணும் இல்லையா, மைனஸ் 3 5 பேர்னா மைனஸ் 15, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 15. இது சுருக்கிடலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு 1 இன்ட்டு 30ல் 9 மைனஸ் பண்ணால் 21, மைனஸ் 2 அப்படியே வந்துடும். வேறு குறி மைனஸ் பண்ணோம். அப்போ 30ல் 6 மைனஸ் பண்ணால் 24. என்ன 24? பெரிய நம்பருங்களா மைனஸாக மைனஸ் 24, ப்ளஸ் 3 இன்ட்டு 15ல் 10 மைனஸ் பண்ணால் 5, ஈக்குவல் டு 1 21 21 மைனஸை மைனஸை பெருக்குனா ப்ளஸ்ஸு 2 24 48 ப்ளஸ் 3 5 15. எல்லாத்தையும் கூட்டுவோமா? 1 9 14, 14 மிச்சம் 1 2 6 8 84. சரியா? அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல் இசட். டெல் இசட் அப்படின்னா இந்த டெல்லில் பாருங்கள், இது எக்ஸு, இது ஒய் இசட். இந்த இசட் இருக்கு இல்லையா, 3வது நிரல், அதுக்கு பதிலாக இதை மாற்றணும். முதல் 2 நிரல் எந்த மாற்றமும் இல்லை, 1 2 5 4 மைனஸ் 6 மைனஸ் 2. 3வது நிரலுக்கு தான் அந்த பி எழுதணும், 2 மைனஸ் 3 மைனஸ் 5. சரியா? இதை விரிவுபடுத்த போகிறோம். குறியீடு ரொம்ப முக்கியம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ பாருங்கள் 1 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சிருவோமா? பாருங்கள், பெருக்குங்க. மைனஸ் 6ஐயும் மைனஸ் 5ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 30, மைனஸ் பண்ணணும். மைனஸ் 2ஐயும் மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் 6, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான், அப்போ 6. அடுத்து பாருங்கள் 4. என்ன 4? இந்த மைனஸ் 4 இருக்கக்கூடிய நிரலை மறைச்சிருவோம். 2ஐயும் மைனஸ் 5 பேர்னா மைனஸ் 10, மைனஸ் பண்ணணும். 5 3 15, மைனஸ் 15, இங்கே ஒரு மைனஸுக்கு, அப்போ ப்ளஸ் 15 மாறிடும். அதுக்கடுத்து 2 ப்ளஸ் 2, அந்த 2 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிருங்க. 2ஐயும் மைனஸ் 2 பேர்னா மைனஸ் 4, மைனஸ் பண்ணணும். 5 30, மைனஸ் 30, இங்கே ஒரு மைனஸுக்கு, அப்போ ப்ளஸ் 30 மாறிவிடும்.
சரியா? இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு 30லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 24 மைனஸ் 4 இன்ட்டு 15ல் 10 மைனஸ் பண்ணால் 5 ப்ளஸ் 2 இன்ட்டு 30ல் 4 மைனஸ் பண்ணால் 26 ஈக்குவல் டு ஒரு 24 24 மைனஸ் 4 5 20 2 26 52 ஈக்குவல் டு 52ஐயும் 24ஐயும் கூட்டுங்க 6 76 76ல் 20 மைனஸ் பண்ணுங்கள் என்ன வரும் 56. அப்போ ஆன்சர் 56. எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நமக்கு எக்ஸ் வேணும். எக்ஸ்னா டெல் எக்ஸ் பை டெல்லு, ஒய்னா டெல் ஒய் பை டெல்லு, இசட்னா டெல் இசட் பை டெல். இதான் என்னது கிராமரின் விதி. நம்ம முதல்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? டெல் எக்ஸோட மதிப்பு மைனஸ் 168, டெல்லோட மதிப்பு 168. அப்போது டெல் எக்ஸோட மதிப்பு மைனஸ் 168, டெல்லோட மதிப்பு 168. ஒரு 168 168 மைனஸ் கேன்சல் ஆகலை. அப்போ எக்ஸோட மதிப்பு -1. ஒய் கண்டுபிடிக்கலாமா? டெல் ஒய் பை டெல். இங்கே என்ன இருக்குது பாருங்கள். டெல் ஒய்யோட மதிப்பு 84, டெல்லோட மதிப்பு 168 ஈக்குவல் டு ஒரு 84 84, 2 84 168. அப்போ ஆன்சர் என்ன? 1/2. 1/2. அதுக்கு அடுத்து பாருங்கள் இசட் கண்டுபிடிக்க போகிறோம். டெல் இசட் பை டெல். டெல் இசட்டோட மதிப்பு 56, டெல்லோட மதிப்பு 168. இதை கேன்சல் பண்ணுங்க. ஒரு 56 56, 3 56 168. அப்போ ஆன்சர் என்ன? 1/3. எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சோமா? தேர்ஃபோர் தீர்வுகள் எக்ஸ் ஈக்குவல் டு -1, ஒய் ஈக்குவல் டு 1/2, இசட் ஈக்குவல் டு 1/3. இதுக்கு தான் நமக்கு தேவையான 5வது சமன்பாட்டு தொகுப்போட தீர்வுகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.